இவங்க மகன் அப்பா. அப்பாவா? அவங்க வீட்டில் அவங்க கணவர் இறந்துட்டாங்க. அந்த அம்மாவோட கணவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாட்டிருக்கு. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குப்பையை கொண்டு போய் எங்கே போடுறதுன்னு தெரியல. அதை அப்படியே சேகரித்து வச்சுருந்துருக்காங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா பல டன்னு குப்பை தம்மாகி அப்படியே கசிஞ்சு போயிருந்தது. அங்கே வீட்டுக்குள்ளேயே அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசிருந்துச்சு. உங்கள் பேருங்கம்மா? வித்யா ஜானகி பேர். ஓகே ஓகே. எனக்கு காஃபி கொடுத்துருவீங்களா? காஃபி போட்டு தருங்க. நீங்கள் குடிப்பீங்கன்னா அப்படின்னா ஹைஜீனிக் வேறு யாரும் சாப்பிட்றதில்ல. ஒரு குப்பை கடங்களை கூட அந்த அளவுக்கு இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 4 டன் பக்கம் குப்பை எடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்ன வச்சுருக்கீங்க? இதில் எல்லாம் என்னென்ன வச்சுருக்கீங்க? இது வந்து வாங்கின ஃபுட்டு, அது இட்லி, அது வந்து என்ன தயிர் மோர் அந்த மாதிரி பால் வாங்குறது இல்லை, அதனால அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடம் இது வந்து ஃபுல்லாகவே அதான் எங்களால் வெளியில் போட முடியாதுனால இங்கே நிறைய சேர்ந்துருக்கு. ஓகே 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 ஓகே. அம்மா சேர்த்து வைக்கிறாங்க. வச்சு பிரயோஜனம் இல்லை, வெளியில் போட்டால் தான் அது வெளியில் போகும். அது வெளியில் போட ஆரம்பிச்சாலே நாங்களே பேக் பண்ணி வச்சு எல்லாம் போய். ஓகே, இன்னைக்கு ஆள் வர சொல்கிறேன் நான். இருக்குது. இதே பாச்சு 19ல் ஆச்சு. 19ல் ஆச்சு. அப்படியே வச்சுருக்கீங்க? ஆமாம், எனக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை அது ரிப்பேர் பண்ணி இது பண்ணுறதுக்கெல்லாம். அக்கா தவையில் இடம் ஓகே. இதெல்லாமே நான் உங்களுக்கு பக்காவாக நீட்டாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? நான் உங்கள் பிரதர். ஓகேவா? நேற்று இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தோம். நாங்கள் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, இந்த மாதிரி வீட்டில் இருந்து ஒரே துர்நாற்றம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது நான் நினச்சதை விட ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. வீட்டில் பார்த்திங்கன்னா பல டன்னு குப்பை தம்மாகி அப்படியே கசிஞ்சு போயிருந்தது. அங்கே வீட்டுக்குள்ளேயே அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசிருந்துச்சு. அவங்கள போய் பார்த்தா அதை விட ரொம்ப கொடூரமாக இருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க. அதே குப்பையில் தான் படுத்துருக்குறாங்க. தண்ணியில் பைப்பில் இருந்து நீர் கடிஞ்சு ரொம்ப ஒரு குப்பை கடங்களை கூட அந்த அளவுக்கு இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 4 டன் பக்கம் குப்பை எடுத்துருக்குறாங்க. இது சுத்தமாச்சுன்னா அவங்களோட லைஃப் திருப்பி கிடைக்கும். அவங்க ஏதோ மன அழுத்தத்தில் இருக்காங்க. நம்ம மாநகராட்சி நிர்வாகமோ இல்லை மற்றவங்களும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா அந்த வீடை வந்து இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணி இன்னும் சுத்தமான இது கொடுத்தா அவங்களுக்கு வாழ்க்கை திரும்பி கிடைக்கும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அவங்க வீட்டில் அவங்க கணவர் இறந்துட்டாங்க. அந்த அம்மாவோட கணவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாட்டிருக்கு. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குப்பையை கொண்டு போய் எங்கே போடுறதுன்னு தெரியல. அதை அப்படியே சேகரித்து வச்சுருந்துருக்காங்க. சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு ஒருக்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து அதே தான் சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு எப்படி உயிரோடு இருக்கிறாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு தான் இருந்தது. அவங்க பேர் திவ்யா. அந்த அம்மா பேர் மாசிலா ஏதோ சொல்கிறாங்க.